வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி மாவும் ரவா வச்சு சூப்பரான ரவா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான இந்த ரவா இட்லி நம்ம மார்னிங் இல்லை நைட் டின்னருக்கெலாம் செய்து கொடுக்கலாங்க. இட்லி மாவு ரவையும் இருந்தால் போதும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவு ரவை எடுத்துகிட்டு அது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிச்சு நல்லா 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் வீட்டில் அரைச்சி மீந்து போன இட்லி மாவு அது ஒரு 2 கரண்டி இந்த ரவையில் ஊற்றிடலாம். ரெண்டு கரண்டி மாவை ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்போ ரவைக்கு மட்டும் நம்ம உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், பொடித்த மிளகு, கொஞ்சம் இஞ்சி துருவினது, கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது, கேரட் பொடியாக நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. கூடவே மிளகு, ஜீரகம், இஞ்சி இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் போட்டுடலாங்க, ஊற்றிடலாம். இது நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு நம்ம இட்லி தட்டில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு எல்லா குழியிலையும் தடவிட்டு நம்ம திருவி வச்சுருக்கிற கேரட், கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதில் அப்படியே தூவிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு எல்லா குழியிலையும் தூவிட்டு கரைச்சி வச்சுருக்கிற இந்த ரவையும் இட்லி மாவும் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மாவை ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த குழி அப்படியே ஊற்றிடலாம். இதுபோல் எல்லா குழியிலையும் ஊற்றிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த இட்லி தட்டை அது உள்ள வச்சிடலாங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா இட்லியும் நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பரான இந்த ரவா இட்லி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சட்னி, சாம்பார்லாம் தொட்டு சாப்பிட்லாம். நான் அன்றைக்கி தக்காளி வெங்காய சட்னி இருந்ததுங்க. இட்லி பொடி கூட வச்சு நம்ம இதை சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட இது காஞ்சிபுரம் இட்லி போல் ரொம்ப அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த டேஸ்டான ரவையும் இட்லி மாவும் வச்சு டிஃப்ரெண்ட்டாக அது போல் இட்லி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.